மறைந்த நடிகர் மதன் பாபு உடலுக்கு திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதன் பாபுடனான நினைவுகளை பிரபலங்கள் பகிர்ந்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். வணக்கம். நாடக உலகத்து நட்புங்கிறது அழிக்க முடியாத ஒரு நட்பு. அதுதான் எனக்கும் மதன் பாபு அவர்களுக்கும் உள்ள நட்பு. உங்களுக்கெல்லாம் அவர் மதன் பாபுன்னு தெரியும். எனக்கு இன்னி வரைக்கும் அவர் கிட்டு தான். அவரும் அவர் தம்பி பாபுவும் எங்கள் நாடக குழுவில் மியூசிக் டைரக்டர்ஸாக வந்து சேர்ந்தது 1975. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் நட்பு 50 வருஷம் தாக்கு பிடிச்ச ஒரு நட்பு. கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கா நாடக உலகத்தில். எங்கள் UAA குரூப்புக்கு 20 வருஷம் எங்களுக்கு மியூசிக் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் அவன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த உடனே தான் மியூசிக்கெல்லாம் ட்ராமாவில் ரெக்கார்டட் மியூசிக் வந்தப்பறம் தான் எங்களுக்கு வாசிக்கிறத நிறுத்தினேன். ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு இளைய சகோதரராக தான் இருந்திருக்கேன். போன வருஷம் கூட என் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்திருந்தான். உடம்பு முடியல, பட் ஹி ஹேட் அ க்ளோரியஸ் லைஃப். எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா, நீங்களாம் ஒரு மதன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த சிரிக்கிறது தான் தெரியும். அதுதான் ஒரு ஃபேமஸ் ஆனது. அதை முதல்ல பண்ணது எங்கள் நாடகத்தில். ரொம்ப படிச்சுட்டேன் சார், நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம். அப்போ அந்த ஒத்திகை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் அவன் மியூசிக்காக வந்தான், இதை பண்ணி காமிச்சானுங்க. நான் சொன்னேன், கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதை ட்ராமாவில் சீனா சேர்த்துக்கலாமான்னு. என்ன மகேன், என்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவான். கடைசி வரைக்கும் அப்படி தான் கூப்பிடுவான். இது வந்து சேராத கதையோட, நீ ஏன்டா கவலைப்படுற, நான் சேர்த்துக்கிறேன் கதையோடன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து வாசிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி வந்து நாடகத்தில் இந்த சிரிக்கிற சீன் ஒன்று பண்ணுவாங்க. அது அப்போ அந்த நாடகத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அது அப்படியே. மறைந்த நடிகர் மதன் பாபு உடலுக்கு திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதன் பாபு உடலானது நினைவுகளை பிரபலங்கள் பகிர்ந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். திரையுலகில் தொடரும் இழப்புகள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் இந்த ஆண்டில் வந்து நிறைய திரையுலகை சார்ந்த எனக்கு நான் பழகிய நிறைய நண்பர்கள் இழந்துட்டேன். நேற்றைய செய்தி கட்டினா இன்னும் ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா மதன் பாபு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பழக்கம். அவரோடு இணைந்து நடிச்சிருக்கேன். நடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவரோட பழகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எல்லாருக்கும் இப்படி காரணம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரித்து தான் பேசுவார். எவ்வளவு நம்ம மன வருத்தத்தோடு அவர்கிட்ட போய் பேசும்பொழுது, அந்த சிரிப்போடு அவர் பேசும்பொழுது நம்மளுடைய மன வருத்தமெல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, மனித நேயமுள்ள ஒரு மனிதரை நாம் இன்றைக்கி இந்த திரையுலகம் மட்டுமல்ல, பொதுவாக வந்து அந்த குடும்பத்தாருக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், விநியோகஸ்தர்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். மதன் பாப் அங்கிள் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே அவர் நான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ். இப்படி ஒரு கோலத்தில் இப்படி ஒரு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய சந்தோஷமான தருணங்கள் தான் அவரை நான் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு சிரிப்பு, அவருக்கே உண்டான அந்த சிக்னேச்சர், அந்த சிரிப்போடு தான் இயல்புலேயே இருப்பார். அப்புறம் திரையில் மட்டும் இல்லை, திரையில் எப்படி அவருடைய அந்த சிக்னேச்சர் ஸ்மைல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்குமோ, அந்த அப்படி ஒரு காந்த சக்தி அவருக்கு உண்டு. அது ஒரு இயல்பு வாழ்க்கையிலையுமே அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் மீட் பண்ணும் போதெல்லாம் நிறைய சந்தோஷமான தருணங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே பேசக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். ஸோ அவருடைய இழப்புன்றது நிச்சயமாக சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அதே மாதிரி க்ளோஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு இது. அவங்களுடைய மகன் அர்ஷித் அவர்களுக்கும் சரி, அவங்களுடைய மகள் ஜனனி, அவங்க 2 பேருமே என்னுடைய மியூசிக்கில் பாடியிருக்காங்க, சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாகவே தெரியும், ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவாகவே வந்து நல்லா தெரியும். என்னுடைய ஹார்ட்ஃபுல் மதன் பாபு நல்ல நடிகர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். அதாவது 1983 நீங்கள் கேட்டவன் ஒரு படம். அதில் ஒரு ட்ரம் வாசிக்கிற கேரக்டர் வந்து யாரை போடுறது, நானும் பாலுமேந்திர டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து ட்ரம்மெல்லாம் வாசிப்பார். அவரை சஜஸ்ட் பண்ணி ஒரு
அந்த படத்தில் நீங்கள் கேட்டவங்கள அடியே மனம் நெல்லு நான் நிற்காத சாங்கில் பண்ணார். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் 190 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணார். அவர் பிரசாந்த் கூட திருடா திருடா, எங்க தம்பி, ஜாம்பவான், ஸ்டாரு, ஜோடி, அப்புறம் நான் தயாரித்த மன்னவா, சாகசம், இந்த படங்கள்லாம் நடித்தார். அவர் ரொம்ப ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுறது, அவர் கொடுத்த அந்த திறமையான ரோல்ஸுகளை வந்து அருமையாக செய்கிறது, அந்த சிரிப்பு வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு சிரிப்பு. அவருக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி அந்த சிரிப்பு. அதால் மக்களை கவர்ந்தவர். இன்றைக்கி அவர் இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மேலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். மதன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே அவர் அடைச்சிட முடியாது. பல்துறை வித்தகராக இருந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவரோட பல மாலை வேளைகளை நான் கழிச்சிருக்கிறேன். பழகிறதுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் எந்த அளவுக்கு வெள்ளை உள்ளத்தோட சிரிப்பார் அப்படின்றது எல்லா திரை ரசிகர்களுக்கும் தெரியும். அந்த சிரிப்பு இருக்கு, அது சினிமாக்கான சிரிப்பு மட்டும் கிடையாது. அவருடைய இயற் வாழ்க்கையிலே அப்படி தான் இருந்தார். அவர் பெருசாக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். எல்லாருடைய வாழ்க்கையும் மாதிரி அவருடைய வாழ்க்கையும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் அதெல்லாம் ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும், அதே நேரத்தில் சிரித்தபடியே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கும் பெற்றிருந்த ஒரு கலைஞராக இருந்தவர் தான் மதன் பாபு. அந்த சிரிப்பை இனிமேல் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் பெரிய ஏக்கமாக எல்லாருக்கும் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக வாழ்ந்து அவர் இறந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவரை இது ஒரு கல்யாண சாவு மாதிரி தான் எடுத்துக்கணும். அவர் கடைசி காலத்தில் கொஞ்சம் புற்றுநோயால் மிகவும் சிரமப்பட்டதுனால அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விடுதலை. நம்ம பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எப்படிலாம் நிறைய பேர் ரொம்ப நெருக்கமாக பயிட்டதுனால அவருடைய பிரிவு நம்மளை கஷ்டப்படுத்துது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு விடுதலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு இனிய நண்பரை நான் இழந்துட்டேன். திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகரை இந்த திரையுலகம் இழந்துவிட்டேன். அவ்வளோதான். மதன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்ற வட்டத்துக்குள்ள